வணக்கம்ங்க. நான் போதி பிரவேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க இல்லையா? ஓகே, இன்றைக்கி வறுமை என்பது ஒரு நோய் என்கிற நூலின் 24வது அத்தியாயம். தலைப்பு: எந்த மனநிலை மாற்றம் என்னை செல்வந்தராக ஆக்கும். சரிங்களா? அதாவது பிரபஞ்சம்ங்கிறது மிகப்பெரிய ஆற்றல் புலம். 2-3 வீடியோ சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஆற்றல் என்றால் என்ன பொருள்? ஆற்றல் என்றால் அதிர்வு இல்லையா? வைப்ரேஷன் தானே. ஆகவே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அதிர்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் விரும்பும் பணம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பாத வறுமையும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பும் நல்லுறவு அதிர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பாத பகையும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பும் உடல்நலம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பாத நோய்களும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இவ்வாறாக நீங்கள் விரும்புகிற விஷயங்கள் அனைத்தும், அதே போல் நீங்கள் விரும்பாத விஷயங்கள் அனைத்தும் அதிர்வுகளாக பிரபஞ்சத்தில் அதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து அதிர்ந்து கொண்டிருக்கவில்லை. ஒவ்வொன்றும் தனித்தனியாக, ஒவ்வொரு தனிப்பெரும் கடலாக அதிர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆழ்மனதில் உணர்ச்சிகளை உருவாக்கும் உங்கள் எண்ணங்களும் அதிர்ந்து கொண்டிருக்கின்றன. எண்ணங்களும் அதிர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த எண்ண அதிர்வுகள் உங்களிடமிருந்து வெளியே சென்று பிரபஞ்சத்தில் கலந்து கொண்டே இருக்கின்றன. அவ்வாறு கலக்கும்போது பிரபஞ்சத்தில் ஏற்கனவே தனித்தனி கடல்களாக அதிர்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த அதிர்வுகளில் எந்த கடலின் அதிர்வுகளைப் போல் உங்கள் எண்ண அதிர்வுகள் அதிர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த கடலின் அதிர்வுகளோடு போய் உங்கள் அதிர்வுகள் இணைந்து கொள்கின்றன. அதனால் அந்த பிரபஞ்ச பெருங்கடலுக்கும் உங்களுக்கும் இடையே இணைப்பு ஏற்படுகிறது. அந்த இணைப்பின் வழியாக அந்த பிரபஞ்ச பெருங்கடலில் இருப்பவை உங்களை நோக்கி பிரவாகமாக வந்து சேர்கின்றன. இவ்வாறு தான் உங்கள் வாழ்வில் நிலவும் அனைத்தையும் நீங்கள் ஈர்த்திருக்கிறீர்கள். இனிமேலும் இவ்வாறு தான் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் ஈர்க்கவும் போகிறீர்கள். இதுதான் நம் எண்ணங்கள் நம் வாழ்க்கையை எவ்வாறு உருவாக்குகிறது என்கிற பிரபஞ்ச அறிவியல். ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் மிகவும் நல்லவன், என் எண்ணங்கள் எல்லாம் நல்லவையாகத்தான் உள்ளன, எந்த கெட்டனமும் என்னிடமில்லை. ஆனால் என் எண்ணங்களுக்கு ஏற்ற நல்லவை என் வாழ்வில் நடக்கவே இல்லையே. மேலும் என்னை கூட விட்டுவிடுங்கள், எனக்கு தெரிந்த பல நல்லவர்கள் ஒருமையில் வாடுகிறார்கள். அதே போல் எனக்கு தெரிந்த பல வஞ்சகர்கள், பயங்கரமான வஞ்சகர்கள் செல்வத்தில் புரள்கிறார்கள். எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும் என்பது பிரபஞ்ச உண்மையெனில் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது என்று பலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கான விளக்கம்தான் இந்த வீடியோ. பிரபஞ்சம் என்பது விண்டுரைக்க முடியாத சக்தியுடையது. ஆனால் அப்பாவித்தனமானது, பாரபட்சமற்றது. நல்லவர் கெட்டவர் என்பதெல்லாம் பிரபஞ்ச அகராதியில் கிடையவே கிடையாது. கேட்பவர் என்ன கேட்கிறார் என்பதை பார்த்து அதை கொடுக்க மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு தெரியுமே தவிர கேட்பவர் யார் என்று பார்க்க பிரபஞ்சத்துக்கு தெரியாது. ஒருவருக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ ஒருபோதும் பிரபஞ்சம் செயல்படாது. ஆகவே ஒவ்வொரு நபருக்கும் அவர் கேட்டதை மட்டும்தான் பிரபஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொன்னால் நீங்கள் கேட்ட அளவை விட கூடுதலாக கொடுப்பதே பிரபஞ்சத்தின் வழக்கம் என்று பிரபஞ்ச விதிகள் கூறுகின்றன. அப்படி இருக்கும்போது என் எண்ணம் போல் எதுவும் நடக்கவில்லை என் வாழ்வு என்று கூறுவது சரியாக இருக்குமா? உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்புவதை பெற நீங்கள் விரும்புகிறீர்கள், அது நல்லது. ஆனால் நீங்கள் விரும்புவதை பற்றி மட்டும்தான் நீங்கள் சிந்திக்கிறீர்களா அல்லது நீங்கள் விரும்பாததை பற்றியும் நீங்கள் சிந்திக்கிறீர்களா? உதாரணமாக, நீங்கள் 1000 கோடி ரூபாய் பணம் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். விரும்புங்கள், இதைவிட அதிகமாக கூட விரும்புங்கள், அது கடுகளும் தவறவில்லை. ஆனால் அவ்வப்போது 1000 கோடியை நம்மால் ஈட்டிட முடியுமா? 1000 கோடி நம் தகுதிக்கு மிகவும் அதிகம் இல்லையா?
அவ்வளவு தகுதி நமக்கு இருக்கிறதா என்று நீங்கள் சிந்திக்கிறீர்களா இல்லையா? நிச்சயமாக சிந்திப்பீர்கள். இது எதிர்மறை சிந்தனையா இல்லையா? எதிர்மறை சிந்தனை தான். இந்த சிந்தனை அதனுடைய வேலையை செய்யுமா செய்யாதா? அதைத்தான் இப்போது கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அதாவது உதாரணமாக நீங்கள் 1 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு தொழில் தொடங்க விரும்புகிறீர்கள். ஆனால் உங்களிடம் 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கிறது. உங்கள் தொழிலின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதால் வங்கி கண்டிப்பாக கடன் தரும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வங்கியில் கடன் கேட்டு விண்ணப்பிக்கிறீர்கள். உங்கள் செயல் திட்டத்தை வங்கியில் சமர்ப்பிக்கிறீர்கள். ஓகே. மேலும் பல்வேறு வகையான ஆவணங்களை வங்கி கேட்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கிறீர்கள். அதன் பிறகு சில நாட்கள் வங்கியிலிருந்து எவ்வித பதிலும் வரவில்லை. என்ன வங்கியடா இது என்று மனதுக்குள் சற்றே சலித்தபடியே நீங்கள் வங்கியை அணுகுகிறீர்கள். அப்போது மேலாளர் சொல்கிறார், என்ன சார் இவ்வளவு அவசரப்பட்டால் எப்படி சார் என்று அந்த மேனேஜர் உங்கள்கிட்ட சொல்கிறார். கொஞ்சம் செழிப்பாக சொல்கிறார். அதன் பிறகும் நீங்கள் பல முறை வங்கிக்கு செல்கிறீர்கள். அவர் செல்லும்போது ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட ஒரு ஆவணம் தேவையான வங்கி கேட்கிறது. அடுத்த நாள் அதை கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறீர்கள். மீண்டும் சில நாட்கள் கழித்து செல்கிறீர்கள். அப்பவும் அதே மாதிரி தான். அந்த கொடுத்த ஆவணத்துக்கு மூலப்பத்திரம் ஒவ்வொரு முறையும் போகும்போதும் ஒவ்வொரு ஆவணத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது வங்கி. இப்படியே ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுது என்னது வங்கி இவ்வளவு குறைகிறதே என்று நீங்கள் எரிச்சல் படுகிறீர்கள். ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. எரிச்சலை மறைத்தபடியே தொடர்ந்து வங்கிக்கு செல்கிறீர்கள். உங்கள் மனதுக்குள் உள்ள எரிச்சல் காரணமாக நீங்கள் மேலாளரை நச்சரிக்க தொடங்குகிறீர்கள். என்ன சார் எப்போ சார் ஆகும், என்ன சார் இவ்வளோ லேட் ஆகுது சார் இப்படி. அதனால் அவர் உங்கள் மீது எரிச்சல் படுகிறார். புரிகிறதா? அதை பார்த்து வங்கி கடன் தருமா அல்லது கொஞ்ச நாள் நம்ம இது மாதிரி இழுத்தடித்து கடைசியில் கைவிரித்து விடுமா என்ற சந்தேகம் அவ்வப்போது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. உறுதியாக இல்லை, ஆனால் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது. முடிவில் நீங்கள் சந்தேகித்தது போலவே வங்கி கைவிரித்து விடுகிறது. உங்களுக்கு கடன் கிடைக்கவில்லை, ஏதோ ஒரு ஆவணம் குறைபாடு என்று சொல்லி கைவிரித்து விடுகிறது. நிலைமை என்ன? நீங்கள் வங்கி மேலாளரை சபிக்கிறீர்கள். ஏமாற்றுவர்களுக்கு தான் வங்கி கடன் கொடுக்கும், நம்மை போல் நல்லவர்களுக்கெல்லாம் வங்கி கடன் கொடுக்காது என்று வங்கியை வைகிறீர்கள். ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் தான் வங்கியை கடன் தர விடாமல் வங்கியை தடுத்தீர்கள் என்கிற உண்மையை அறிந்து கொள்ளாமலே நீங்கள் சபிக்கிறீர்கள். அதாவது வங்கி கடன் கொடுக்கும் என்று நீங்கள் நம்பிய போது உங்களிடமிருந்து வெளியேறிய அதிர்வுகள் பிரபஞ்சத்தின் செல்வப் பெருங்கடலோடு உங்களை இணைத்தது. இதோடு செல்வப் பெருங்கடலோடு உங்கள் கடன் விண்ணப்பத்தை வங்கி ஏற்றுக்கொண்டதல்லவா, அதுதான் அதற்கான அறிகுறி. என்ன வங்கியடா இது இப்படி இழுத்தடிக்கிறது என்று உங்கள் மனதிற்குள் ஒரு சலிப்பை உணர்ந்தீர்கள் அல்லவா? அப்போது உங்களிடமிருந்து வெளியேறிய அதிர்வுகள் பிரபஞ்சத்தின் சலிப்பு பெருங்கடலோடு உங்களை இணைத்தது. அதன் விளைவாக அதான் வங்கி மேலாளர் உங்களிடம் சலித்து கொண்டார் அல்லவா, அதுதான் அதனுடைய அறிகுறி. ஒவ்வொரு ஆவணமாக வங்கி கேட்டபோது அதை குடைச்சல் என்று நீங்கள் கருதினீர்கள் அல்லவா, அப்போது உங்களிடமிருந்து வெளியேறிய அதிர்வுகள் எதில் போய் சேரும்? குடைச்சல் பெருங்கடலோடு போய் உங்களை இணைத்தது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆவணமாக வங்கி கேட்டதே அதற்கான அறிகுறி. அடுத்து வங்கி கடன் கொடுக்குமா அல்லது இழுத்தடித்து கடைசியில் கைவைத்து விடுமா என்று சந்தேகப்பட்டீர்களா? அப்போது உங்களிடமிருந்து வெளியேறிய அதிர்வுகள் சந்தேக பெருங்கடலில் போய் கலந்தது. அந்த கடல் என்ன செய்யும்? உங்கள் சந்தேகத்தை உண்மையாக்குகிறது. இவ்வாறாக கடன் தருவதே தன் பிழைப்பாக கொண்டுள்ள ஒரு வங்கியில் 1 கோடி ரூபாய் கடன் வாங்கும் செயல்முறையில் பிரபஞ்சத்தில் உள்ள பல கடல்களோடு இணைந்து இந்த பிரபஞ்சத்தை குழப்பியது யார்? இதே உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். நீங்கள் இருந்த இடத்துல முகேஷ் அம்பானியை போடலாம். சரியா? முகேஷ் அம்பானிக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அவர் வங்கியில் கடன் கேட்கிறார்.
உங்களிடம் கேட்டதைப் போலவே அவரிடமும் ஆவணங்களை கேட்கிறது வங்கி. கேட்ட ஆவணத்தை கொடுத்தால் அந்த ஆவணத்திற்கு மூலப்பத்திரத்தை, அதனோடு தொடர்புடைய மூலப்பத்திரத்தை கேட்கிறது வங்கி. அம்பானி சலிக்காமல் கொடுக்கிறார். அவர் எந்தவித எரிச்சலும் படவில்லை. மேலும் வங்கி கடன் கொடுக்குமா கொடுக்காதா, கை வைத்து விடுமா என்றெல்லாம் அவர் சிந்திக்கவே இல்லை. அணுவளவு கூட அவர் சந்தேகப்படவில்லை. ஒரே முடிவு, கடன் கிடைக்கும், அவ்வளோதான். அவருடைய சிந்தனை பெறுவதில் மட்டுமே இருந்தது. அதனால் பிரபஞ்சத்தின் செல்வ பெருங்கடலோடு மட்டுமே அவருடைய அதிர்வுகள் தொடர்ச்சியான தொடர்பில் இருந்தன. அவர் பிரபஞ்சத்தை குழப்பவில்லை, கண்ட பெருங்கடலோடு சேர்ந்து குழப்பவில்லை. அதனால் அவரை நோக்கி செல்வம் பாய்ந்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள செல்வ வங்கியோடு மட்டுமே தன் அதிர்வுகளை தொடர்ச்சியாக தொடர்பில் வைத்திருந்ததன் மூலமாக அவரை நோக்கி செல்வத்தை அனுப்பியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தை பிரபஞ்சத்தின் மீது அம்பானி சுமத்துகிறார். அதனால் பிரபஞ்ச சக்தி வங்கிக்கு உத்தரவிட்டு அவர் கேட்ட தொகையை வழங்குகிறது. அம்பானி மட்டுமில்லைங்க, ஒவ்வொரு பணக்காரரும் இவ்வாறு தான் செயல்படுகிறார். அதனால தான் ஒவ்வொரு பணக்காரரும் தவறாமல் கடன் பெறுகிறார். அத்தனை பணக்காரரும் ஆயிரக்கணக்கான கோடிகள் வாங்கியிருக்கிறார்கள். அம்பானி, அதானி, மல்லையா, இது போன்ற பணக்காரர்களுக்கு ஆதரவாக வங்கிகள் செயல்படுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இல்லை. பணம் பணத்தோடு சேர்கிறது என்று தத்துவவாதிகள் கதைக்கிறார்கள். பணக்காரர்களுக்கே ஆதரவாக அரசியல்வாதிகளும் அரசும் இருப்பதாக ஏழைகள் புலம்புகிறார்கள். ஆனால் அதெல்லாம் உண்மையல்ல. தங்கள் செறிவான சிந்தனை மூலம் பணக்காரர்கள் பிரபஞ்சத்தை இயக்குகிறார்கள். தங்கள் செறிவற்ற சிந்தனை மூலம் ஏழைகள் பிரபஞ்சத்தை குழப்புகிறார்கள். ஏழைகளின் உட்புறம் ஊசலாட்டத்தில் உள்ளது, அவர்களுடைய வெளிப்புறம் அதை பிரதிபலிக்கிறது, அவ்வளோதான். பணக்காரரின் சிந்தனை உறுதியான செறிவோடு இருக்கிறது, அவர்களுடைய வெளிப்புறம் அதை பிரதிபலிக்கிறது. இவ்வாறாக அவரவர் சிந்தனையே அவரவர் நிலையை தீர்மானிக்கிறது. நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கை அமைந்துள்ளது என்பதை இன்னும் கூட தெளிவாக நிரூபிக்க முடியும். கடுகளவு கூட தவறில்லாமல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் எண்ணங்களையே உதாரணமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் பணக்காரராக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ரொம்ப நல்லது, விரும்புங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் விரும்பலாம், அது கடுகளவு கூட தவறில்லை. விரும்புவது உங்கள் பிறப்புரிமை. ஆனால் நீங்கள் விரும்புவதில் மட்டும்தான் உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதா? அதாவது உங்களிடமிருந்து பிரபஞ்சத்துக்கு செல்லும் அதிர்வுகள் பிரபஞ்சத்தில் உள்ள ஒரே ஒரு பெருங்கடலோடு மட்டும்தான் இணைந்து கொண்டிருக்கிறதா? அல்லது இந்த கடலில் கொஞ்சம் நேரம், அந்த கடலில் கொஞ்சம் நேரம் என பல்வேறு கடல்களில் இணையும் வகையில் உங்கள் அதிர்வுகளை நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறீர்களா? அதாவது உங்கள் அதிர்வுகள் விருப்ப அதிர்வுகளாக மட்டும்தான் உள்ளதா, அல்லது வெறுப்பு அதிர்வுகளும் உங்களிடமிருந்து பிரபஞ்சத்துக்கு சென்று கொண்டிருக்கிறதா? உதாரணமாக, நான் வெற்றியை மட்டுமே பெற விரும்புகிறேன், ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தோல்வியை நீங்கள் எதிர்க்கிறீர்களா? அப்படி எதிர்த்தால் அது தவறாக சிந்திக்கும் முறை. நீங்கள் விரும்புவதை பெற நீங்கள் விரும்பாததை எதிர்க்கக்கூடாது. அவ்வாறு எதிர்த்தால் விருப்பம் மற்றும் எதிர்ப்பு என்கிற இரண்டு முரண்பாடான அதிர்வுகளை நீங்கள் மாற்றி மாற்றி உருவாக்குகிறீர்கள். அதை விருப்பு மற்றும் எதிர்ப்பு என்கிற இரண்டு பெருங்கடல்கள் மாறி மாறி கலந்து பிரபஞ்சத்தை குழப்பிவிடும். அந்த அதிர்வுகள் என்ன செய்யும்? குழப்பிவிடும். அதனால் நீங்கள் விரும்புவது நிச்சயமாக கிடைக்காது. விரும்புவது கிடைக்காது என்றால் என்ன? விரும்பாதது கிடைக்கும் என்று பொருள். புரிகிறதா? அதாவது உங்கள் அதிர்வுகளில் குழப்பம் இருந்தால் நீங்கள் எதையோ விரட்டுவதாக பிரபஞ்சம் கருதுகிறது. உங்களை பொறுத்தவரை நீங்கள் எதை விரட்டுகிறீர்கள்? தோல்வியை விரட்டுகிறீர்கள். ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நீங்கள் விரட்டுகிறீர்கள், அவ்வளோதான். நீங்கள் எதை விரட்டுகிறீர்கள் என்பது பொருட்டல்ல, உங்கள் அதிர்வு விரட்டுகிறது. நீங்கள் விரும்பாததை நீங்கள் எதிர்க்கும் போது உங்களிடம் வர விரும்புவதை நீங்கள் அனுமதிக்கவில்லை. உங்கள் விருப்பத்தை பெற உங்கள் விருப்பத்துடன் மட்டுமே அதிர்வுறும் ஒன்றை, அந்த ஒற்றை எண்ணத்தை மட்டுமே நீங்கள் அனுப்பி கொண்டிருக்க வேண்டும். இரட்டை எண்ணம் என்பது இருமையை உருவாக்குகிறது.
இருமை என்பது முழுமை அல்ல. புரிகிறதா? இது முழுமையாக இருப்பதை தடுக்கிறது. பிரபஞ்சத்தில் இருமை இல்லை. அத்வைதா, அத்வைதா. ஆதிசங்கரர் சொன்னார்லவா, அத்வைதா, இரண்டில்லை. பிரபஞ்ச அமைப்பில் சேர்ப்பது மட்டுமே உள்ளது, விளக்குவது இல்லை. நீங்கள் எதையாவது எதிர்க்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அதை விளக்க முயற்சிக்கிறீர்கள். இது பிரபஞ்ச விதிக்கு எதிரானது. எனவே உங்கள் விருப்பத்துடன் முழுமையான அதிர்வு சீரமைப்பில் இருக்க நீங்கள் சேர்ப்பதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் விளக்குவதில் கவனம் செலுத்தவே கூடாது. நீங்கள் விரும்புவதை பற்றி மட்டும் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் விரும்பாததை பற்றி ஒருபோதும் சிந்திக்க வேண்டாம். எதிர்ப்பின்றி உங்கள் எண்ணத்தை வைத்திருங்கள். சிந்தனையில் இருமை வேண்டாம். அடுத்ததாக, இனியொரு வழியிலும் உங்கள் அதிர்வுகளை நீங்கள் குழப்புகிறீர்கள். நீங்கள் செல்வந்தராக விரும்புகிறீர்கள், ஓகேயா? அதற்கான பயணத்தையும் நீங்கள் துவக்கி விட்டீர்கள். தோல்வியை கூட நீங்கள் எதிர்க்கவில்லை. பலனை பற்றி கவலைப்படாமல் உங்கள் கடமையை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஓகே. ஆனால் நீங்கள் வேறு ஏதோ ஒன்றை எதிர்க்கிறீர்கள். அதாவது நீங்கள் வெறுப்பது பணத்தோடு சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்றை எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள். உதாரணமாக, நீங்கள் பணத்தை விரும்புகிறீர்கள், ஆனால் உங்கள் மனைவியை மனதுக்குள் வெறுக்கிறீர்கள். அல்லது நீங்கள் பணத்தை விரும்புகிறீர்கள், ஆனால் ஒரு அரசியல்வாதியை மனதுக்குள் வெறுக்கிறீர்கள். அல்லது நீங்கள் பணத்தை விரும்புகிறீர்கள், ஆனால் பில்கேட்ஸை மனதுக்குள் வெறுக்கிறீர்கள். அல்லது நீங்கள் பணத்தை விரும்புகிறீர்கள், ஆனால் ஒரு கொலைகாரனை வெறுக்கிறீர்கள். அல்லது நீங்கள் பணத்தை விரும்புகிறீர்கள், ஆனால் ஏதோ ஒரு மதத்தை வெறுக்கிறீர்கள். இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இடத்தில் இந்த பகுதியை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விரும்புவது, வெறுப்பது ஆகிய இரண்டையும் ஏக காலத்தில் யாராலும் சிந்திக்க முடியாது. புரிகிறதா? பணத்தை விரும்பும்போது உங்கள் மனதில் வெறுப்பு இல்லை. அப்போது விருப்ப அதிர்வுகள் மட்டுமே உங்களிடமிருந்து உருவாகின்றன. அதே போல் நீங்கள் ஏதோ ஒன்றை வெறுக்கும்போது, அது பாம்பு, பல்லி, பில்கேட்ஸ், யாதையோ ஒன்றை வெறுக்கும்போது மனதில் விருப்பம் இருக்க முடியாது. ஆகவே அப்போது வெறுப்பு அதிர்வுகள் மட்டுமே உங்களிடமிருந்து உருவாகின்றன. இவ்வாறு மாறி மாறி உருவாகும் விருப்பு வெறுப்பு அதிர்வுகள் உங்களிடமிருந்து வெளியேறி விருப்பு வெறுப்பு என்கிற இரண்டு பெருங்கடல்களில் மாறி மாறி கலந்து கொண்டே இருக்கின்றன. புரிகிறதா? அதாவது உங்கள் சிந்தனையை இரண்டாக நீங்கள் பிளவுபடுத்தும் போது உங்களுடைய அதிர்வுகள் இருவேறு கடல்களில் போய் கலக்கின்றன. அதனால் எந்த கடலில் இருப்பதையும் அனுப்ப முடியாமல் பிரபஞ்சம் தத்தளிக்கிறது. ஒரு நேரம் விரும்புகிறீர்கள், இனி ஒரு நேரம் வெறுக்கிறீர்கள். இரண்டு பெருங்கடல்களும் இணைகிறீர்கள். உங்கள் விருப்ப அதிர்வுகள் விருப்ப பெருங்கடலில் இணைந்து நீங்கள் விரும்புவதை உங்களை நோக்கி ஈர்த்து வருவதற்குள் அந்த பெருங்கடலோடு உள்ள இணைப்பை துண்டித்துவிட்டு வெறுப்பு பெருங்கடலோடு உங்கள் அதிர்வுகளை நீங்கள் இணைத்து விடுகிறீர்கள். அதாவது ஒருவரிடம் செல்ஃபோன் வழியாக பேசி பணம் கேட்கிறீர்கள். அவர் பதில் சொல்லும் முன்பாகவே இணைப்பை துண்டித்துவிட்டு வேறொரு எண்ணுடன் தொடர்பு கொள்கிறீர்கள். அந்த எண்ணில் இருப்பவரோ உங்களிடம் பணம் கேட்கிறார். புரிகிறதா? விளைவு, உங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை. எந்த ஒன்றையும் நீங்கள் எதிர்க்கும் போது, அது மழை, வெயில், வறுமை, துன்பம், அரசியல்வாதி, மொழி, கார்ப்பரேட், பாம்பு, திருடன் என எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எதிர்க்கும் போது எதிர்க்கும் அதிர்வுகளை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். நீங்கள் ஒன்றை விரும்பும்போது விருப்ப அதிர்வுகளை மட்டும்தான் உருவாக்குகிறீர்கள். ஏதோ ஒன்றை வெறுக்கும்போது வெறுப்பதிர்வுகள், விரும்பும்போது விருப்பதிர்வுகள், இவ்வாறு மாறி மாறி உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உருவாக்கும் அதிர்வுகள் உருவான வேகத்தில் உங்களிடமிருந்து வெளியேறி தங்களை ஒத்த அதிர்வுகளில் அறிந்து கொண்டிருக்கும் விருப்பம் மற்றும் வெறுப்பு பிரபஞ்ச பெருங்கடலில் கலந்து இணைந்து விடுகின்றன. அதனால் விருப்பு மற்றும் வெறுப்பு என்கிற இரண்டு நேர் எதிரான குணமுடைய பெருங்கடல் சக்திகளை நீங்கள் ஈர்க்கிறீர்கள். அதனால் நீங்கள் விரும்புவதை அடைய முடிவதில்லை. இவ்வாறு உங்கள் சிந்தனை ஆற்றலை நீங்கள் தவறாக பயன்படுத்துவதன் மூலம் உங்களை நோக்கி வருகின்ற செல்வத்தை நீங்களே தடுத்து விடுகிறீர்கள். நீங்கள் ஒரு கணம் நன்றாக உணர்கிறீர்கள், மற்றொரு கணத்தில்
மோசமாக உணர்கிறீர்கள். இதுதான் போராட்டம். உங்கள் எண்ணம் ஒருமையாக இல்லை, உங்கள் எண்ணம் பிளவுபட்டுள்ளது. அதைத்தான் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கிறது. உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை அமைகிறது. ஆகவே நீங்கள் எதையும் விரும்பும் எதையும் அடைய வேண்டுமானால் உங்களிடமிருந்து விருப்ப அதிர்வுகள் மட்டுமே வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். விருப்ப அதிர்வுகள் மட்டுமே உங்களிடமிருந்து வெளிப்பட வேண்டுமானால் வெறுப்பதை நிறுத்துவதை தவிர வேறு வழி ஏதும் இல்லை. எதிர்ப்பதை நிறுத்துவதே அதிர்வுகளை ஒருமையாக்கும். எதிர்ப்பதில் இருந்து நீங்கள் சுதந்திரம் பெறும்போது ஒரே வகையான அதிர்வு சீரமைப்பில் தொடர்ந்து இருப்பதற்கான சுதந்திரத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். நீங்கள் விரும்பும் அனைத்தும் உங்கள் படைப்பு கதவுக்கு வெளியே காத்திருக்கிறது. நீங்கள் அனுமதித்தால் உள்ளே வர தயாராக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எந்த எதிர்ப்பையும் வழங்காத போது இது சரியான முறையில் நிச்சயமாக வந்து சேரும். உங்கள் அதிர்வுகளை உங்களுக்கு ஆதரவான ஒரே பெருங்கடலில் மட்டுமே கலக்குமாறு செய்வதற்கான சூத்திரம் இதுதான். அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள். எதையும் எதற்காகவும் எதிர்க்க வேண்டாம். அவ்வளோதான். பழக்க தோஷத்தில் நான் எதையாவது எதிர்த்து விடுகிறேன். ஆனால் சில நிமிடங்களிலேயே அதை உணர்ந்து என் எதிர்ப்பு சிந்தனையை மாற்றி விடுகிறேன். அப்போது என் சிந்தனை எதை ஈர்க்கும் என்று உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். அல்லது எதிர்ப்பு சிந்தனையே எழாதவாறு மனதை கையாள்வது சாத்தியமா, ஒரு மனித பிறவிக்கு சாத்தியமா என்கிற கேள்வியும் உங்கள் மனதில் எழலாம். நிச்சயமாக சாத்தியமில்லை. ஆனால் எதிர்ப்பு சிந்தனை மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்ததும் அதை மாற்றிக்கொள்வது சாத்தியம். நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்திலும் நமது மேலாதிக்க அதிர்வுக்குத்தான் பிரபஞ்சம் பதிலளிக்கிறது. நீங்கள் விரும்புவதை நோக்கி உங்கள் அதிர்வுகளை வலுப்படுத்துங்கள். நீங்கள் விரும்பாததை நோக்கி உங்கள் அதிர்வுகளை குறையுங்கள். அதாவது அவர்களெல்லாம் பெரிய செல்வந்தர்களெல்லாம் விரும்பியதை பெற்றவர்கள் ஒரே ரகசியம் என்ன தெரியுமா? எதிர்க்கும் அதிர்வுகளை அவர்கள் குறைவாக வெளியிட்டார்கள். அவர்கள் மனதிலும் எதிர்ப்பு சிந்தனை இருந்தது, எழாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த சேற்றிலேயே அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கவில்லை. சேற்றில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்த வினாடியே சேற்றிலிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஆகவே தன்னுணர்வின்றி ஏதேனும் ஒன்றை எதிர்த்து கொண்டிருந்தாலும் அல்லது அடுத்தவர் சொன்னதை கேட்டு எதையாவது யாரையாவது எதிர்த்து கொண்டிருந்தாலும் அதை உணர்ந்த வினாடியே எதிர்ப்பதை உடனே நிறுத்துங்கள். நிதான நிலைக்கு வந்து விடுங்கள். அதுபோதும். உங்கள் ஆசைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதாவது உங்களிடமிருந்து விருப்பு அதிர்வுகள் வெறுப்பு அதிர்வுகள் இரண்டும் செல்லும். ஆனால் விருப்ப அதிர்வுகள் அதிகமாக இருக்கும்படியாக இருந்தால் போதுமானது. இதை பின்பற்றுங்கள். நீங்கள் விரும்பியதை நிச்சயமாக அடைவீர்கள். செல்வந்தராக வாழ்த்துக்கள். நன்றி. நண்பர்களே, உங்களுடைய சிந்தனை பழக்கத்தை சிறப்பாக வடிவமைத்து கொள்ள இந்த வீடியோ உதவியுள்ளது என்று நீங்கள் நம்பினால் எனக்கான ஆலோசனை கட்டணத்தை எவ்வித எதிர்ப்பும் இல்லாமல், கவனியுங்கள், எவ்வித எதிர்ப்பும் இல்லாமல் என் வங்கி கணக்கில் சேர்த்து விடவும். எதிர்க்கும் பொழுது எதிர்ப்பு அதிர்வுகள் உங்களிடம் உருவாகும். நீங்கள் எதிர்ப்பு பெருங்களோடு இணைவீர்கள். கட்டணம் செலுத்தும் முன் நான் 2 தகவலை சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். 1, இது போன்ற ஆலோசனை பெற தொழில் ரீதியான ஒரு ஆலோசகரை நீங்கள் நாடினால் 1 மணி நேர அப்பாயின்மெண்ட்டுக்கு 1000 ரூபா தரணும். அதை எடுத்து ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் 1000 ரூபாய் கூடுதலாக தர வேண்டும். ஆக போகிறது வர செலவெல்லாம் போட்டால் ஒரு முறை நீங்கள் இது மாதிரி ஆலோசனைக்கு போய்விட்டு வந்தால் 3000 ரூபாய் கண்டிப்பாக செலவாகும். 2, என் மண்டையின் வெளிப்புறம் காலியாக இருக்கலாம். ஆனால் ஒரு தாவரம் போல் நான் வாழ்ந்த காரணத்தால் உட்புறம் எக்கச்சக்கமான வளங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். அவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்பினால் என் மண்டைக்குள் இருப்பதை நீங்கள் கொஞ்சமாவது உற்சாகப்படுத்த வேண்டும் இல்லையா? புகழாரங்கள் மட்டுமே தாவரத்தை வளர்க்காது. சூரிய ஒளி இல்லாமல் தாவரத்தால் பூமிக்குள் உள்ள சத்துக்களை எடுத்து விளைவிக்க முடியுமா? முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கான என்னுடைய குறைந்தபட்ச கட்டணம்
ரூபாய். ஆகவே அதை செலுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.